அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய கும்ப ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கும்ப ராசியினர் தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதங்க. பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார். 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்த புதன் மீன ராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்காரு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. சனி கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாரு. இதன் காரணமாக இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமானது பார்க்கும் பொழுது ராசிக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காருங்க. கும்ப ராசிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல்நல பாதிப்புகள், தொழிலில் ஏற்ற இறக்கம், முயற்சிகள் கைகூடாமல் தாமதமாவது உள்ளிட்டவை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொடரதான் செய்யும். அதே போல் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 2வது வீடான குடும்பம், தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே மாதிரி 3 கிரகங்கள் கும்ப ராசியிலேயே சஞ்சரிக்கிறாங்க. ராசிக்கு 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காருங்க. கும்ப ராசிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னா கூட மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே சமயம் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான மாற்றங்கள் இருக்காது. தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலைகளை உருவாகி கொண்டிருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா காலதாமதமாகலாம், இழுபறியாகலாம், சிக்கல்கள், சவால்கள் இருக்கலாம். இதனால் உங்களுடைய முயற்சிகள் கைகூடாமல் தாமதமாவது நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதமும் தொடரும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியிலேயே இருக்க போகிறாரு. கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும் பொழுது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். அதனால இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. கும்ப ராசிக்கு 3வது வீடு மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அதிபதி சனியுடன் இணையறதுனால நினைத்த விஷயம் நடைபெறுவதில் காலதாமதம் இருக்கத்தாங்க செய்யும். பணவரவு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீடித்த வண்ணமே இருக்கும். அதே போல சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பராசிக்காரர்கள் பல விஷயங்களில் பொறுமை காப்பது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம், மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்கள் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க காலதாமதம் ஆகத்தான் செய்யும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியம் இருக்கு. ஆனால் மாதத்தினுடைய ஆரம்பமோ மத்தியம பகுதியிலேயோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்கள் சனி செவ்வாய் சேர்க்கையால உடன்பிறப்புகளுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத
இல்லாத உடன்பிறப்புகளுடன் பிரிவினை ஏற்படலாம். குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படின்னு சொன்னால் வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. அதாவது மார்ச் மாத கடைசியில் பங்குனி மாதத்தினுடைய மத்திம பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வலிமை இழந்த புதன் பகவானால் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் அஸ்தம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைவது ஒரு பக்கம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தி பல விஷயங்களில் தாமதத்தை உண்டாக்கும் அப்படின்னாலும் கூட அஷ்டம அதிபதி வக்ரம் அடைவது விபரீத யோகத்தையும் ஏற்படுத்த போகிறது. திடீரென்று நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். புதிய நபர்களின் அறிமுகம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்வதற்கான அமைப்பு ஏற்படுங்க. கும்பம் அப்படின்னு வரும் பொழுது கும்பராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் அடைவதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்குங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் உச்சம் அடைவது மீன ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய நீச்ச புதனின் தன்மையை மாற்றி நீச்சவங்க ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறது. உச்சமடையும் சுக்கிரனால பொருளாதார மிகப்பெரிய அளவுக்கு உயரப்போகிறது. நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த தொகையும் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் மாத இறுதியில் சுக்கிரன் பெயர்ச்சி முடிந்த பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன ராசியில இருக்குங்க. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு நான் சொல்லணும். கும்பராசிக்கு திருமணம் மற்றும் பார்ட்னர்ஷிப் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் இரண்டாவது வீட்டில் ராகுவுடன் இணைவது அவ்வளவு நல்ல அமைப்பு கிடையாது. இரண்டாவது வீட்டில் சூரியன் இருந்தாலே பேச்சு கடுமையாக வெளிப்படுங்க. உங்களுடைய பேச்சால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதனால பங்குனி மாதம் முழுவதுமே குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க அமைதி காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட கவலை கொள்ள தேவை கிடையாது. பங்குனி மாதத்தின் 2 வாரங்களுக்கு பிறகு அனைத்துமே மாறிவிடும். அதனால கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பஸ்தானத்தில் ஒன்றாக சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் சூரியன் தேவையில்லாத பகையை மற்றும் எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது. அதனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு குடும்பத்தினரை எதிரியாக மாற்றிக்கொள்ள வேண்டாங்க. அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது அவசியமாகிறது. தவறி போன சில பொருட்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். சுப காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகத்தாங்க செய்யும். செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலமா பலரின் பாராட்டுக்களையும் பெறுவீங்க. புதன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளிப்பது செயல்படுவதன் மூலமா உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிச்சிடுவீங்க. பங்குனி 15ஆம் தேதி முதல் புதன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவினர்களின் வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க. சுக்கிரன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். சிறுதூர பயணங்களின் மூலமா மாற்றங்கள் உண்டாகலாம். அதே போல பங்குனி 24ஆம் தேதி முதல் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதிய அனுபவம் கிடைக்கப்பெறும். குடும்ப நபர்களை பற்றிய புரிதலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சாதுரியமான கருத்துக்களின் மூலம்
எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க. சனி பகவான் போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில உதவிகளின் மூலமா மனதில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். பங்குனி 15ஆம் தேதி முதல் சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ராகு சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலமா ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படதான் செய்யும். அதே சமயம் கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய துறைகள் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆகிறதுனால சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய கோபத்தின் காரணமாக பல பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த வேலையுமே சுலபமாக முடிக்க முடியாது. அதற்காக அன்றாட வேலையை கை கழுவி விடவும் முடியாது. அதனால் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு உறுதிமொழியை மனதில் எடுத்துக்கொண்டு தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புது விஷயங்களை கற்றுக்கொள்ள அதிக அளவில் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதே சமயம் மாணவர்களுடைய திறமைகள் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாதத்தினுடைய ஒரு பகுதியில் கடன் சுமையும் நீங்க பெறுவீங்க. நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது ஏற்ற இறக்கமான நிலையில் இருக்கிறதுனால பணவரவை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முடிவை உங்களால் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது தினமும் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை மனதார வழிபட்டு வருவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வியாபாரத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடியும். உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் கரும் பச்சை.